கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. இந்த நாளில் பவர் அண்ட் பவர், வல்லமை மேல வல்லமை நம்ம பெறணும் இல்லைங்களா? என்ன வல்லமைனா, வல்லமை நம்ம வார்த்தையில வல்லம் இருக்கு. அதாவது யோபு 6வது அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு இல்லைங்களா? நம்முடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குங்க. பிழைக்கிறது வாயால, சாகிறது வாயால. அதாவது நீதிமொழி 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரிய பல்ல கனியை புசிப்பார்கள். நம்ம செம்மையான வார்த்தை பேச போறோம் இல்லைங்களா? வேதாகமத்தை வந்து பாருங்க. அதாவது நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நம்ம மேல இருக்கிற வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்த்தும் போது வல்லமை மேல வல்லமை பெருகும். நம்முடைய வாயிலிருந்து செம்மையான வார்த்தை நாம பேசணுங்க. வேதாகமத்தை பாருங்க, தானியேல் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். இல்லைங்களா? நமக்கு என்ன வேணும்? ஞானமும் வேணும், அறிவு வேணும், வல்லமை வேணும், பரிசுத்தம் வேணும், உணர்வுள்ள இருதயம் வேணும். நம்முடைய இருதயம் விசாலமாகணும். நம்ம ஜெபிக்கலாங்களாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக சோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக சோத்திரம். தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடுகளில் ஒவ்வொரு கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தாவின் மகிமைப்பட போகிற சோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளும். இது மட்டுமே செய்பற அதிசயங்களுக்காக சோத்திரம். மீகா 7:15 சொன்னது போல, உன்னை எகிப்து தேசத்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன் அதிசயங்களை காண பண்ண வேண்டும் அர்த்தப்படி ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்ததற்காக சோத்திரம். காத்துக்கொள்ள மகிமைப்படும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.